சனி மகா பிரதோஷம் என்பது ஒரு தனித்துவமான வரலாற்று தோற்றத்தை கொண்டிருக்கவில்லை, ஆனால் இரண்டு முக்கிய இந்து புராண கதைகளிலிருந்து உருவாகிறது: சமுத்திர மந்தனம் மற்றும் ரிஷி மார்க்கண்டேயரின் கதை. கடல் கலப்பு சம்பவத்தின் போது சிவபெருமானின் தியாகத்தை கௌரவிக்கும் விதமாகவும், மார்க்கண்டேயருக்கு அழியாமை வழங்கப்பட்ட கதையை நினைவுகூரும் விதமாகவும் பிரதோஷம் அனுசரிப்பு தொடங்கியது. இந்த புனிதமான பிரதோஷம் சனிக்கிழமை, சனி பகவானின் நாளில் வரும்போது அது சனி மகா பிரதோஷம் ஆகிறது. தடைகளை தாண்டி ஆரோக்கியம் மற்றும் செழிப்புக்கான ஆசிகளை பெறவும், கர்மக்கடன்களை போக்கவும் சிவபெருமானையும் சனி பகவானையும் வழிபடுவதற்கான இரட்டிப்பு சக்திவாய்ந்த சந்தர்ப்பமாக இது அமைகிறது. புராணங்களிலிருந்து தோற்றம். சமுத்திர மந்தன், கடல் கலக்கல். இந்த பிரபஞ்ச நிகழ்வின் போது பிரபஞ்சத்தையே அழிக்க அச்சுறுத்தும் ஒரு கொடிய விஷம் வெளிப்பட்டது. அனைத்து உயிரினங்களையும் காப்பாற்ற சிவபெருமான் விஷத்தை உட்கொண்டு தனது தொண்டையை நீல நிறமாக மாற்றினார். இந்த தியாகச் செயலுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பக்தர்கள் பிரதோஷத்தை கொண்டாடுகிறார்கள். ரிஷி மார்க்கண்டேயர் என்ற முனிவர் ஒரு குறுகிய வாழ்க்கையை எதிர்கொண்டார். ஆனால் பிரதோஷ காலத்தில் அவர் சிவபெருமானிடம் கொண்டிருந்த அசைக்க முடியாத பக்தி சிவன் அவருக்கு நித்திய ஜீவனை அருள வழிவகுத்தது. வாழ்க்கையின் சவால்களை வென்று நீண்ட ஆயுளுக்கான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அன்றைய நாளின் சக்தியை இந்த கதை எடுத்துக்காட்டுகிறது. சனி பிரதோஷத்தின் முக்கியத்துவம். இரட்டை ஆசீர்வாதம். சனி பிரதோஷம் என்பது சிவபெருமானின் ஆசிகளையும் சிவபக்தர்களில் ஒருவராக கருதப்படும் சனி பகவானையும் ஒருங்கிணைக்கிறது. மங்களகரமான நாள். சனிக்கிழமை, சனி பகவானின் நாள் பிரதோஷம் வரும்போது அது வழிபாட்டிற்கு மிகவும் சக்திவாய்ந்த நேரமாக கருதப்படுகிறது. ஆன்மீக நன்மைகள். இந்த நாளில் வழிபடுவது கடினமான கிரக தோஷங்கள் உள்ளிட்ட தடைகளை நீக்கும், துன்பங்களை நீக்கும் மற்றும் கர்ம கடனை தணிக்கும் என்று நம்பப்படுகிறது. பொருள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி. இது ஆரோக்கியம், செல்வம், செழிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஆசீர்வாதங்களை தேடும் நேரமாக கருதப்படுகிறது. சனி பிரதோஷத்தின் மகிமை என்ன? சனி பிரதோஷத்தின் மகிமை சகல பாவங்களையும் நீக்கி புண்ணியத்தை அதிகரிப்பதாகும். இந்த நாளில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கி, திருமண தடை போன்ற தடைகள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். சனி பிரதோஷ காலத்தில் சிவாலயங்களில் தரிசனம் செய்வது பல புண்ணிய பலன்களை தரும் என்றும் நம்பப்படுகிறது. சனி பிரதோஷ மகிமைகள். பாவங்கள் நீங்கும். சனி பிரதோஷத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட்டால் சகல பாவங்களும் விலகும். புண்ணியம் பெருகும். இந்த விரதத்தின் மூலம் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் அதிகரிக்கும். தடைகள் நீங்கும். திருமண தடைகள் உட்பட வாழ்வில் உள்ள பல தடைகள் நீங்கும். மகிழ்ச்சி தரும். சனி பிரதோஷ வழிபாடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும். கோடி புண்ணியம். சனி பிரதோஷ காலத்தில் சிவாலய தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் தரும். பிரதோஷ காலம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி திதியில் மாலை அதிகாலை 4:30 மணி முதல் காலை 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலம் ஆகும். சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. வழிபாடு முறைகள். பிரதோஷ காலத்தில் சிவாலயத்திற்குச் சென்று சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்து வழிபடுவது சிறப்பு. நந்திக்கு அருகம்பல் அல்லது வில்வ மாலை சார்த்தி நெய்விளக்கேற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்வது மிகவும் நல்லது. சிவாலயத்தை வலம் வந்து வழிபடுவது மிக முக்கியமான வழிபாடாகும். 2025ஆம் ஆண்டின் பிரதோஷ வழிபாடு. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி திதிகளில் பிரதோஷம் வரும். பொதுவாக மாலை அதிகாலை 4:30 மணி முதல் காலை 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும். 2025 பிரதோஷம் தேதிகள்: ஜனவரி 11, 27, பிப்ரவரி 10, 24, மார்ச் 11, 25, ஏப்ரல் 9, 23, மே 9, 23, ஜூன் 8, 22, ஜூலை 8, 22, ஆகஸ்ட் 7, 21, செப்டம்பர் 5, 20, அக்டோபர் 4, 19, நவம்பர் 3, 18, டிசம்பர் 3, 18,
குறிப்பு: இந்த தேதிகள் இடம் மற்றும் பிற காரணிகளுக்கு ஏற்ப சற்று வேறுபடலாம். மேலும் தகவல்களுக்கு உங்கள் உள்ளூர் பஞ்சாங்கத்தை சரிபார்க்கவும். பிரதோஷத்தின் மகிமை என்ன? பிரதோஷ மகிமை என்பது சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக உகந்த காலமான பிரதோஷ நேரத்தில் செய்யும் பூஜையின் சிறப்பு மற்றும் பலன்களை குறிக்கிறது. பிரதோஷ நேரத்தில், அதாவது ஒவ்வொரு மாதமும் திரையோதசி திதியில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை சிவபெருமான் நந்திகேஸ்வரரின் இரு கொம்புகளுக்கு இடையில் நடனமாடுவதாக ஐதீகம். இந்த நேரத்தில் செய்யப்படும் அபிஷேகம், நந்தி வழிபாட்டு மற்றும் பிரதோஷ விரதம் அனைத்தும் மிகுந்த புண்ணியத்தை தரும். குறிப்பாக சனி பிரதோஷத்தின் பலன் மிக அதிகம். பிரதோஷ மகிமைகள். சிவ வழிபாட்டுக்கான உகந்த நேரம். பிரதோஷ நேரம் என்பது சிவனை வணங்க மிகவும் ஏற்ற காலமாகும். நந்தி வழிபாடு. இந்த நேரத்தில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ இலை மாலை சாற்றி சிறப்பு அபிஷேகங்கள் செய்வது நல்ல பலன்களை தரும். மகா புண்ணியம். பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் அனைத்து தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. சனி பிரதோஷம். சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நமசிவாய மந்திரம். பிரதோஷ காலத்தில் நமசிவாய 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து சிவனை வணங்குவது சிறப்பு. நோய்கள் மற்றும் துன்பங்கள் நீங்கும். பிரதோஷ விரதம் மற்றும் வழிபாடு மேற்கொள்வதால் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும் என்றும் பல நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. பலன்கள். பிரதோஷ நேரத்தில் செய்யும் வழிபாட்டின் மூலம் கிடைக்கும் பலன்கள் அந்தந்த கிழமைகளை பொறுத்து மாறுபடும். உதாரணமாக, ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தை சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என சிலர் கூறுகின்றனர். சனி பிரதோஷம் அன்று என்ன செய்ய வேண்டும்? சனி பிரதோஷம் அன்று அதிகாலையில் நீராடி விரதம் தொடங்கி மாலை பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவது அவசியம். சிவன் மற்றும் நந்திக்கு அபிஷேகம் செய்து சோமசூக்த பிரதட்சணம் செய்ய வேண்டும். இந்த நாளில் அசைவம் மற்றும் மது போன்றவற்றை தவிர்த்து இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். செய்ய வேண்டியவை: விரதம் கடைபிடித்தல். பிரதோஷ விரதம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. குறிப்பாக சனி பிரதோஷத்தின் போது இது சிறந்தது. சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுதல். பிரதோஷ காலத்தில் மாலை அதிகாலை 4:30 முதல் காலை 6 மணி வரை சிவாலயம் சென்று சிவனை வழிபடுவது நல்லது. அபிஷேகம் செய்தல். சிவபெருமானுக்கும் நந்திக்கும் பால், தயிர், நெய், தேன் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். சோமசூக்த பிரதட்சிணம். சிவாலயத்தில் நந்திக்கு பின்னால் நின்று சிவனை தரிசனம் செய்துவிட்டு கோமுகி வரை வலம் வருவது நல்லது. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுதல். சனி தோஷத்தால் ஏற்படும் துன்பங்கள் நீங்க சனி பிரதோஷ வழிபாடு சிறந்த வழியாகும். தவிர்க்க வேண்டியவை: அசைவம் மற்றும் மது. சனி பிரதோஷம் அன்று அசைவம் மற்றும் மது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். இது வழிபாட்டின் பலனை பெறவும் சனியின் கோபத்தை தவிர்க்கவும் உதவும். பிரதோஷம் விரதம் எப்படி இருக்க வேண்டும்? பிரதோஷ விரதம் இருக்க. பிரதோஷ நேரத்தில் திரையோதசி திதியில் மாலை அதிகாலை 4:30 முதல் காலை 6 மணி வரை சிவன் கோவிலுக்குச் சென்று நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை தரிசனம் செய்து நந்திக்கு அருகம்புல் மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மாலை வேளையில் உபவாசம் இருந்து இரவில் சிவனை வணங்கி விரதம் முடிக்கலாம். விரத முறைகள். ஆரம்பிக்க. சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வரும் சனி பிரதோஷத்தில் விரதத்தை தொடங்கலாம். வழிபாடு. பிரதோஷ நேரத்தில் திரையோதசி திதியில் மாலை அதிகாலை 4:30 முதல் காலை 6 மணி வரை சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை தரிசனம் செய்வது சிறப்பு. நந்திக்கு அருகம்புல் மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்ற வேண்டும். சிவபுராணம் படிக்கலாம். உபவாசம். மாலை வேளையில் உபவாசம் இருக்கலாம். சிலர் சூரிய உதயம் முதல் சூரியன் மறையும் வரை உபவாசம் இருப்பர். மாலையில் சிவனை வணங்கி விரதம் முடிப்பர். பலன்கள். வறுமை மற்றும் கடன் பிரச்சினைகள் தீர பிரதோஷ விரதம் இருப்பது நன்மை பயக்கும். தொடர்ந்து கடைபிடித்தால். இந்த விரதத்தை தொடர்ந்து 12 ஆண்டுகள் கடைபிடிப்பவர்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பிரதோஷம் எத்தனை வகைப்படும்? பிரதோஷ வகைகள். தினசரி பிரதோஷம், பட்ச பிரதோஷம்,
மாச பிரதோஷம், நட்சத்திர பிரதோஷம், பூரண பிரதோஷம், திவ்ய பிரதோஷம், தீப பிரதோஷம், அபய பிரதோஷம் என்னும் சப்தரிஷி பிரதோஷம். சனி பிரதோஷத்தின் மகிமை என்ன? சனி பிரதோஷத்தின் மகிமை சகல பாவங்களையும் நீக்கி புண்ணியத்தை அதிகரிப்பதாகும். இந்த நாளில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கி, திருமண தடை போன்ற தடைகள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். சனி பிரதோஷ காலத்தில் சிவாலயங்களில் தரிசனம் செய்வது பல புண்ணிய பலன்களை தரும் என்றும் நம்பப்படுகிறது. சனி பிரதோஷ மகிமைகள். பாவங்கள் நீங்கும். சனி பிரதோஷத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட்டால் சகல பாவங்களும் விலகும், புண்ணியம் பெருகும். இந்த விரதத்தின் மூலம் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் அதிகரிக்கும். தடைகள் நீங்கும். திருமண தடைகள் உட்பட வாழ்வில் உள்ள பல தடைகள் நீங்கும். மகிழ்ச்சி தரும். சனி பிரதோஷ வழிபாடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும். கோடி புண்ணியம். சனி பிரதோஷ காலத்தில் சிவாலய தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் தரும். பிரதோஷ காலம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி திதியில் மாலை அதிகாலை 4:30 மணி முதல் காலை 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலம் ஆகும். சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. வழிபாடு முறைகள். பிரதோஷ காலத்தில் சிவாலயத்திற்குச் சென்று சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்து வழிபடுவது சிறப்பு. நந்திக்கு அருகம்பல் அல்லது வில்வ மாலை சார்த்தி நெய்விளக்கேற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்வது மிகவும் நல்லது. சிவாலயத்தை வலம் வந்து வழிபடுவது மிக முக்கியமான வழிபாடாகும். சனி பிரதோஷம் அன்று என்ன செய்ய வேண்டும்? சனி பிரதோஷம் அன்று அதிகாலையில் நீராடி விரதம் தொடங்கி மாலை பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவது அவசியம். சிவன் மற்றும் நந்திக்கு அபிஷேகம் செய்து சோமசூக்த பிரதட்சணம் செய்ய வேண்டும். இந்த நாளில் அசைவம் மற்றும் மது போன்றவற்றை தவிர்த்து இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். செய்ய வேண்டியவை. விரதம் கடைபிடித்தல். பிரதோஷ விரதம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. குறிப்பாக சனி பிரதோஷத்தின் போது இது சிறந்தது. சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுதல். பிரதோஷ காலத்தில் மாலை அதிகாலை 4:30 முதல் காலை 6 மணி வரை சிவாலயம் சென்று சிவனை வழிபடுவது நல்லது. அபிஷேகம் செய்தல். சிவபெருமானுக்கும் நந்திக்கும் பால், தயிர், நெய், தேன் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். சோமசூக்த பிரதட்சிணம். சிவாலயத்தில் நந்திக்கு பின்னால் நின்று சிவனை தரிசனம் செய்துவிட்டு கோமுகி வரை வலம் வருவது நல்லது. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுதல். சனி தோஷத்தால் ஏற்படும் துன்பங்கள் நீங்க சனி பிரதோஷ வழிபாடு சிறந்த வழியாகும். தவிர்க்க வேண்டியவை. அசைவம் மற்றும் மது. சனி பிரதோஷம் அன்று அசைவம் மற்றும் மது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். இது வழிபாட்டின் பலனை பெறவும் சனியின் கோபத்தை தவிர்க்கவும் உதவும். பிரதோஷம் அன்று அசைவம் சாப்பிடலாமா? சனி பிரதோஷத்தன்று செய்யக்கூடாதவைகள். நட்சத்திரக்குறி. சனி பிரதோஷம் அன்று அசைவம், மது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். சனிப்பிரதோஷம் அன்று இத்தகைய உணவுகளை சாப்பிடுவதால் சனிப்பிரதோஷ வழிபாட்டின் பயன் நமக்கு கிடைக்காமல் போவதுடன் சனியின் கோபத்திற்கும் ஆளாக வேண்டியிருக்கும். பிரதோஷம் நல்ல நாளில் இது. ஆம், பிரதோஷம் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிகவும் நல்ல நாளாக கருதப்படுகிறது. இது எல்லா தோஷங்களையும் நீக்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் ஒரு புனிதமான காலமாகும். குறிப்பாக பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்குவது மிகுந்த பலன்களை தரும். பிரதோஷத்தின் சிறப்பு. பிரதோஷ காலம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரையோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன் மற்றும் பின் உள்ள சுமார் 3 மணி நேரங்கள் பிரதோஷ காலம் ஆகும். விரதம். பிரதோஷத்தன்று விரதம் இருந்து மாலையில் சிவன் கோவில்களில் நடைபெறும் பூஜையில் கலந்து கொள்வது சிறந்தது. சனி பிரதோஷம். எல்லா பிரதோஷங்களையும் விட சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. இது எல்லா துன்பங்களையும் நீக்கும். பலன்கள். தோஷ நிவர்த்தி. அனைத்து வகையான தோஷங்கள் மற்றும் பாவங்களை போக்கி வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்கும். வளமும் செல்வமும். பிரதோஷ நாளில் சிவனை வணங்குவது வளம் சேர்க்கும். சனி பிரதோஷம் அனைத்து துன்பங்களையும் நீக்கும். சக்திவாய்ந்த பலன்கள். சனி பிரதோஷம் 108 சிவ பூஜைகள் செய்த பலனை தரும் என நம்பப்படுகிறது.